welcome to our channel. நீங்க பார்த்துட்டு மாடோ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம லவ் பிராங்க் தான் பண்ண போறோம். அதாவது நம்ம ஜாப் ஒன்று பண்ண போறோம். இத்தனை வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ போடுறோம். ஏன்னா கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு நம்ம லவ்ல ஒரு ஜாப் ஒன்று போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் மறக்காம லைக் பண்ணுங்க பக்கத்துக்கு பிளாக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் தான். இந்த மேட்ச் நம்ம எப்படி வந்து போனோம்னா 3 மேட்ச் நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒரு நலவ மாதிரி காட்டிட்டு அடுத்த மேட்ச்ல இருந்து நம்ம யானை காமிக்க போகிறோம். ஏன்டா 4 மேட்ச் வச்சு நீக்க ஒரு வீரனை காட்டுறதுக்கு 4 மேட்ச் கிடைச்சா நம்ம ஒரு மேட்ச் அடிச்சா கூட நம்ம தோற்றுருவோம். ஏன்னா 3 மேட்ச் நமக்கு 2 சான்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி நான் ஃப்ரெண்டு பிடிச்ச பைபிள் பட்டனு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். பட்டனு ஃப்ரெண்ட் ஆகிட்டா சொல்லிட்டு நானும் கீழே உட்காந்தேன். பைபிள் சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் போட்டேன். பைபிள் கீழே உட்காந்து ஆனால் பைபிள் நிற்கவே இல்லை. அங்கிட்டு ஓடிட்டு தான் இருந்தா. நானும் கீழே கழுத்த அமௌண்ட் போட்டேன். பைபிள் உஷாராகிட்டான் போல. அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து அப்படி ஏஞ்சி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் சும்மா அமௌண்ட் போட்டேன். பைபிளில் கன்று வச்சுருந்தா இவன்கிட்ட நம்ம அமௌண்ட் போட்டால் நம்ம சுற்றுவோம் சொல்லிட்டு லைட்டாக ஒரு சதவீதம் வச்சு. ஏன்னா அவன் நம்மளை அடிச்சுட்டா பட்டு நம்மளுக்கு கோவம் வந்துடும். அதனால் இப்படி வந்துட்டு அப்படி கீழே இறங்கிட்டேன். கீழே வந்துட்டு ஏன்னா கீழே வந்துட்டு அப்படி ஏறி பட்டுன்னு சோன் வந்துச்சு. சரி நம்ம சோனில் போய் செத்துருவோம் சொல்லிட்டு அதேமாதிரி நானும் போய் சோனில் செத்துட்டாங்க. நான் அவனை அப்படி பார்த்தா வீடியோ எனக்கு ஆப் இருக்குது சொல்லிட்டு நான் சுற்றுறேன். அப்புறம் ரவுண்ட் 2 வந்துச்சு. ரவுண்ட் 2 அப்படியே கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு அமௌண்ட் போட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ரவுண்ட் 2 வந்து சரி இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணனா நம்ம அடிச்சுட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி பைபிளே வந்தான். பைபிள் அப்படி நேரம் ஓட்டான் போல் எங்கள் பார்க்கல போல். நான் அப்படியே இதெல்லாம் இருக்கா சொல்லி சாஷா பாரு போட்டு அப்படியே வந்து உட்காந்து ஈங்க. அப்புறம் அவன் அப்படியே நின்றுட்டு தான் இருந்தான். அப்படியே கொஞ்சம் அந்த குதிரை அமௌண்ட்லாம் போட்டு நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்லாம் பயங்கரமாக போட்டு சீனாக போட்டுட்டு இருந்தோம். பைபிள் கிட்ட எமௌண்ட்டே போடல பாப்பா. அவன் எமௌண்ட்டே போடல. அப்படியே பேனாக நின்றுதான். நான் சும்மா கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை போட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருந்துட்டேன். அப்படியே இதெல்லாம் போட்டு அப்படியே பைபிளில் வந்து அப்படியே கை குத்தி ஏதோ பண்ணிட்டுருந்தேன். இவன் குத்ததை பார்த்து நம்ம மேலே அடிப்பட்டு நம்ம செத்துட போகிறோம் சொல்லிட்டு நான் இங்கே ஏறி பார்த்துக்கிட்டேன். பார்த்துட்டு பைபிள் சுட்டான். ஏன்னா சொல்கிறேன் நம்ம கீழே சொல்கிறான் போல சொல்லிட்டு கீழே இறங்குவாங்க. தோணு இருந்துச்சு சரி தோணை செத்துருவோம் உனக்கு இது இப்போ உனக்கு ஆரம்பம் இல்லை உனக்கு டைம் இருக்குடி சொல்லிட்டு ரவுண்ட் 3 வந்துடுச்சு. ரவுண்ட் 3 எனக்கு சிக்கன் 65 போட்டரில் தான் இருந்தேன். சரி இருப்போம் ரவுண்ட் 2 தானே இப்போ ரவுண்ட் 2 தானே சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் 2 கேம்டன் எடுத்துட்டேன். நான் வேறு கேம் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பாடி கேம்டன் எடுத்துட்டேன். இதை வச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் காலையில் நிறைய மேட்ச் விளாண்டேன். 3 மேட்ச் தான் நல்லா வந்துச்சுங்க. அந்த மேட்ச்சை நீங்கள் பார்த்துருக்கணும். ஆனால் அது சீராப்பா நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் பண்ண தெரியப்பட்டு இங்கே வந்தோடனே அப்படியே உட்காந்து ஏஞ்சேன். அவனும் அப்படியே குச்சி போயிட்டு தான் நான் குச்சி போகிறான். அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே நம்மளோட நீ மாஸ்டர் பண்ணி போகலாம் நினைச்சேன். சரி எதுக்கு நம்ம பெரிய ஆள் காமிச்சிக்கிது நம்ம நூறு தானே சொல்லிட்டு உட்காந்து ஏஞ்சிட்டேன். பைபிள் லெஃப்ட்டு ரைட்னு போயிட்டுருக்கான். ஒரு இடத்துல இல்லைடா அப்படி தான் இருக்கும். பைபிள் நம்ம நம்பிக்கே வரலாம். ரைட் ஒரு பட்டன் கன் எடுத்தேன். சரி உள்ளே வச்சுருவோம் ஓகே கன் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஓடிடே தான் இனி நிற்காம இல்லை நான் செத்துறேன்டா சொல்லிட்டு ஃப்ரீஸ் எடுத்து பட்டனை போட்டு பட்டனை அடித்து என் மேட்ச் வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ அடித்தேன். இவ்வளோ அடிச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஒரு வருஷம் கேப்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லைங்க வீடியோ போட்டேன் சடிச்சிருச்சு. அதான் ஒரு வருஷம் கேப். அதுக்கப்புறம் இங்கே வந்து பைபிள் எப்படி வந்துட்டான் வேகமாக அதை நிற்கிறான். எதுக்கடா நிற்கிறதா இருந்துச்சுடா நீ எப்படி நின்னா பட்டுன்னு குத்தி பட்டுன்னு முடிச்சுட்டேன். பட்டுன்னு படுத்துறேன் சிலாப்பா படுத்துறேன். அவ்வளோதான் போட்டாச்சு மக்களே. அவ்வளோதாங்க ரோகமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரோகமெண்ட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி போட்டாச்சு. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மேட்ச் போய் அடித்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த மேட்ச்சில் உன்னை அடித்து இந்த அமௌண்ட் நான் போட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸு இந்த கண்ணு குசு லோட் பண்ணி அப்படியே போட்டு பைபிள் SVD வாங்கி எடுத்துருக்காங்க. நீ என்ன கண்ணாடுறா இப்போ என்ன கண்ணாடு. ஆனால் அவனை எக்ஸ்ட்ரா மட்டும் அடிக்க மாட்டேன். நான் கேட்குறதுக்காக எந்த கண்ணில் வந்து என்ன வேணால் அடிச்சு பிடிப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைபிள் வந்து இந்த சைடாக வந்துடுவான். ஏன்னா இந்த சைடாக இல்லை சொல்லிட்டு பட்டுன்னு அடித்து எக்ஸ்ட்ரா தான் அடிக்க பார்ப்பேன். ஆனால் பரவாயில்ல சொல்லிட்டு அதே மாதிரி ஆறாவது வந்து யாருக்கு பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கண்ணுக்குசு வந்து அப்படியே எடுத்து நம்மளுக்கு இந்த கட்டத்தை ஓட்ட வரும். அந்த ஓட்டத்தை பட்டனை போட்டு இது சைடில் வரும். ஆனால் பைபிள் அந்த சைடில் வந்த மாதிரி தான் இன்ஸ்டான வரல. பட்டு பார்த்தா பைபிள் இருந்து வந்துடுவான். அடி போடு சார் ஓடமே அப்புறம் அடுத்த
வந்து அடுத்த மேட்ச் தாய் 3-3 சி ஐயோ 3 இந்த மேட்ச் தாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. பைபால இப்படி வந்துடும். சரி ஒரு ஷொட்டான ஆயிடுச்சு. அழுத்தலாம் சுட்டு பட்டு இப்படி வந்துடும். சரி அழுத்துனா புல்லட் எங்கேயும் போகுது. இது இப்படி பண்ணி சொல்லிட்டு இங்கே வந்து அழுத்துனா அவன் அங்கிட்டு போயிடா. ஐயோ சரி லேக் பண்ணி பொறுமையாக அடிப்ப சுட்டு இதை விட்டு இந்த ஃப்ரீ சுட்டை அடிச்சா ராசமா போடுறது ஏன் வேலை பட்டிருக்கு. ஏய் தொட்டு க்ளோவில் போட்டு இதோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 அடி அடிச்சிட்டேன். கொஞ்சம் ஹெட்டில் உணிஞ்சி பைபிள் எப்படி தான் வருவான். இப்படி வந்து ஒரு அழுத்தி பிடிச்சிட்டோம் சுட்டு இப்போ இங்கிட்ட வந்தேன். பார்த்தா இவன் காசை போட்டு இன்னே முடிச்சிட்டாங்க. பைபிள் இப்படி தானே வரும். ஸ்கோப் பேப்பர் பார்த்தா பைபிள் ஸ்கோப் எல்லாம் நம்ம கால் லைட்டாக தெரிஞ்சு சுடுவோம் பார்த்தா பட்டுன்னு வம்பிட்டு விழுந்துருச்சு. அவ்வளோதான் செட்டான அதோட பட்டனு குச்சி அந்த ஃப்ரீஸ் எடுத்து பட்டனை மேலே போட்டேன். அதே வேறு அந்த ஃப்ரீஸை பட்டு அவனுக்கு டேமேஜ் விழுந்துச்சு. பைபிள் நீ கீழே அரைக்கி செத்துடுது. அதே மாதிரி பைபிளாக சம்மடிச்சுட்டே இப்படி பார்த்து மேப்பில் வர சுட்டு பைபிள் இப்படி வந்தா பாருங்க. அவ்வளோதான் ஐயோ கண்ணு போச்சு சத்தா முடிஞ்சிருச்சு. போட மக்களே வேறியா எப்படி போய் அடிச்சோல நாங்களே மேட்ச் முடியலையா கடவுளே மேட்ச் முடிஞ்சு அடிக்கணும். சரி அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நம்ம இஷ்டப்படி என்ன கணவனா 500 ரூபா வேணும். அதுக்கப்புறம் ஒரு MP5 எடுக்கணும். MP5 வச்சுட்டா பரவாயில்ல அடிச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அடிச்சுப்படி கண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரோக்குள்ள லான்ச் இருக்கிறதுனால சரி நம்ம சும்மா லான்ச்சில் வச்சு அடிச்சு பார்க்க லான்ச் பார்த்து அடிக்கலாம். ஆனால் பைப்பில் மேலே வரல. அதுக்கப்புறம் பார்த்து டக்குனு வந்துடும். எங்கே வர அப்படி இருந்துச்சு. ஆனால் பைப்பில் எக்ஸா அடிக்க பார்த்தா போல. ஆனால் நமக்கு இல்லை நம்மளா யார் அடிச்சுப்படி இப்படி இருக்குது எக்ஸா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா அடிச்சதுக்கப்புறம் அடிச்சு இந்த வேலையை அடிச்சா சுத்தான்னு பார்த்தா ஆனால் பைப்பில் நம்மளுக்கு மேலே இருக்கும்போது பட்டு இப்படி வந்துட்டான். நீ அப்படியே தானே எப்படி வந்து இந்த மேட்ச் முடிப்பதா சொல்லிட்டு அதே மாதிரி வந்து மேட்ச் முடிச்சாச்சு. இப்போ இதான் இந்த இதோட கடைசி படத்தை வச்சு அதாவது இதுதான் இந்த வீடியோட கடைசி மேட்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் பட்டுனா அணப்பட்ட ஒரு ஷொட்கானு அதுக்கப்புறம் 2 ஷொட்கானு ஒரு டெக்ஸிட்டிகள் கிட்ட இந்த மேட்ச்சில் இவன் என்ன பண்ண போகிறானோ சொல்லிட்டு அப்படின்னு வந்தால் பைபிள் சம்மந்தம் பண்ணிடுவான். ஃப்ரெண்டுடா இவ்வளோ பைபிள் பட்டுன்னு ஃப்ரெண்டு உட்கார ஆரம்பிச்சிட்டா. என்னடா நம்மளுக்கு வர எல்லாருமே ஃப்ரெண்டு பட்டுன்னு பிடிச்சிடானுங்க. நம்ம வீடு மேக் பண்ணி ஈஸியாக இருக்கே. சரி சொல்லிட்டு பட்டுன்னு மெடிக்கிட்டு போட்டு என்ன பண்ணிடுவேன் இங்கே கீழே வந்துடுவேன். கீழே வந்து பார்த்தா பைபிள் அப்படியே மேலே தான் இப்போ நானும் வணக்கம் போனேன். வணக்கம் மாப்பிள்ளை அதே மாதிரி பைபிளே வந்து அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன். நானும் வணக்கம் திருப்பி போட போது பைபிளை குத்தாட்ட பாட்டு போட்டுங்களா குத்தாட்ட போட்டு நம்ம கிட்ட அந்த அமௌண்ட்லாம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப ராயலான அமௌண்ட்டு. சரிங்களா பட்டுன்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் போனால் ஓக்காய் சாவத பேசாமல் இங்கேயே இந்த சோழனே சித்திர சொல்லிட்டு சொல்ல சாவ பைபிளை குத்தி தான் பண்ணால் அவன் குத்துறது எனக்கு என்னன்னே எனக்கே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு திருப்பி ரவுண்டுக்கு வந்துருச்சுங்க. இந்த ரவுண்டில் நம்ம விட்டு தான் கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது அவனை அடிக்கவும் முடியும் சொல்லிட்டு அவன் நம்மளை அடித்து நம்ம அவனை அடிச்சிடுவோம். சிட்டியில் கல்லாம் எடுத்துகிட்டு பட்டுன்னு வந்துட்டேன். பைபிள் இப்போ தான் வராது. சரி வாங்க தலைவரை சொல்லிட்டு அப்படியே கீழே வாயா சொல்லிட்டு திருப்பி ஒரு அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இந்த அமௌண்ட் போட்டேன். பைபிள் அப்படியே கீழே இருந்தான். கீழே பட்டுன்னு கண்டை எடுத்து கொட்டையில் சுற்றுவானு சொல்லிட்டு ரைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் சும்மா இந்த அமௌண்ட்லாம் போட்டு கிடந்தேன். பைபிளே அமௌண்ட் போடுறான். அப்படி ஒரு பாட்டு தலை அருவியில் குளிச்சது போல இருக்குது. அந்த மாதிரி போட்டு அப்படி டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தோம் மாற்றி. அதுக்கப்புறம் இப்போதாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நீங்களே பாருங்க. பார்த்து நீங்களே கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நானும் இந்த மாஸ்டர் அமௌண்ட் போட்டு அப்படியே இருந்தேன். பார்த்தா பட்டுன்னு சோடு இருந்துச்சு. பட்டுன்னு சோட்டுக்குள்ளே போயிட்டேன். இவனும் சோட்டுக்குள்ளே போயிட்டான். சரி நீ போயிட்டு யார் சொட்டு பட்டுன்னு ஸ்டாண்டர்டா பார் போட்டு இப்படி வந்துட்டேங்க. மாசா கெத்தா இந்த அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நானும் இது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வேறு என்ன பண்ணுறது சும்மா தோடிச்சு பட்டுன்னு வெளியாகிட்டேன். அது சாண்டினாவில் டாஷியா என் சாண்டினா வருதுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு மிளகு தட்டி போட்டுங்க. அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே அதே மாதிரி பார்த்தா பைபிளில் இந்த கண்ணை கிங்ஃபிஷர் வச்சுருக்கான். நான் லூஸ் மாதிரி கண்ணை எடுத்து வச்சிருக்கான் சொல்லிட்டு கீழே அதை பார்த்தா பைபிள் அப்படி நிற்கிறாரு. ஏன்னா நிற்கிற சுட்டு கீழே உட்காந்தேன். அப்போ தான் பைபிள் நான் இருக்கேன் நான் சொல்கிற மாதிரி தான். நான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கோம். அதை பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. சரி சொல்லிட்டு பைபிள் அப்படி போயிட்டு இங்கேருந்து இருந்தானா இங்கேருந்து நான் அப்படி சரி சொல்லிட்டு க்ளோவில் போட்டு என்ன பண்ணிட்டேன் ஃப்ரீஸு அது இந்த மேட்ச்சில் போல் அடுத்த மேட்ச் நினைக்கிறேன். ஃப்ரீஸ் தூக்கி அப்படி போட்டு ஓகே இங்கே செத்து தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தோணிச்சு
பேசாம குளோபல் உடச்சி வெளியே போயிடலாமா சொல்லிட்டு அதேமாதிரி சுட்டு பார்த்தேன். ஏன்னா இங்கே க்ளோஸ் ஆகி நிற்பான்னு நினச்சேன். அது கூட நான் செத்துட்டேங்க. அப்புறம் இந்த மேட்ச் தான் அப்படியே வந்தேன்னா பைபிள் அப்படி போய் ஏதோ ஆஃப்லைன் பண்ணிட்டான். ஏன்னா ஆஃப்லைன் பண்ணி நிற்கிறேன் ஆஃப்லைனாக சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பட்டுன்னு கண்ணை எடுத்து பாருங்க பைபிள பயரே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சு அதான் உங்களுக்கு இந்த மேட்ச் தாங்க ஒன்று சம்பளம் நடந்திருக்கும். இந்த மேட்ச் வந்து நான் கொஞ்சம் சொதப்பிருப்பேன். ஆனால் அந்த சொதப்படி கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கும். என்னன்னா இங்கே ஒரு காலை விட்டு இருக்கும்போது பைப்பில் மேலே வருவான் வாங்கலாம் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி நானும் கீழே உட்காந்தேன். நல்லா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் போயிட்டேன். மட்டும் கன் எடுத்துட்டு அப்படியே ஏமாட் போட்டது குதிரை போட்டு தலைக்கு மிச்ச பாடி ஷர்ட் போயிடுச்சு. ஐயோ சொல்லிட்டு அவன் ப்ளோவில் போட்டான். நான் ஓட ஆரம்பிச்சுட்டு எங்கே பார்த்தா இந்த நேரம் நம்மளை முடிச்சு விட்டானா சொல்லிட்டு அப்படி பட்டுன்னு போட்டு அடிச்சு பைபிள் லக்கியான பைபிளாக இருப்பான் போல. இவனுக்கு மட்டும் தான் நான் 2 தடவை ஒன்று போட்டேன். நான் கொஞ்சம் கூட இதில் பார்க்கல. இந்த மேட்ச்சு இவனுக்கு 2 வாட்டி திரும்ப வரேன்னு சரி சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒழிஞ்சிடேன். ஏன்னா இந்த இடத்துல வந்தால் பாருங்க 3 சைட்லேயும் நான் எனிமி வந்தால் பட்டுன்னு அடிச்சிடும். அதே மாதிரி நடு சைடில் வந்து அழுத்தி பிடிச்சி மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து பைப்பில் மேலே இருந்தானா சரி சொல்லிட்டு அடிச்சிட்டேன். ஆனால் இந்த மேட்ச் தான் கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க, நீங்களே பாருங்கள். பைப்பில் மேலே தான் வந்துட்டா பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடு. எனக்கா ஏமே போலடி என்னடா கண்ணு சொல்லிட்டு செம்ம காட்ட இதை கண்ணை வச்சு அடிக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியலையோ சொல்லிட்டு செம்ம வெறியாயிட்டேன். அம்மே நீ மேலே வருடா மேலே கீழே போயிட்டா யாரா மேலே தான் இருக்கட்டே எனக்கு கீழே போயிட்டு அடிச்சா மேலே ஏறா சொல்லிட்டு செம்மடி அடிச்சு எப்படி இந்த மேட்ச் நான் முடிச்சிட்டேங்க. எப்போ சரியான கஷ்டம். அதுக்கப்புறம் வேற என்ன ஃபைனல் மேட்ச் தான் கன் எடுத்துட்டு அப்படி நேரம் வந்தேன். அதான் பைபிள் அங்கே இருக்காங்க. டேய் நீ எங்கே இருந்தாலும் சாதனை வரும் செம்மடி அடிச்சானா எப்படி தப்பிச்சா என்னடா தப்பிச்சே இருக்கா பைபிள் அப்படி என்ன பண்றது தெரியாம ஆனா மடிச்சு முடிச்சு. Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good boy. Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good boy. பண்ண போறேன். நீங்க பாருங்க மறக்காம நீங்க ஒரு கமெண்ட்